கிறிஸ்மஸ்னாலே நம்முடைய கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறது தான் கிறிஸ்மஸ். அப்போது நாங்கள் சின்ன வயதில் இருக்கும் பொழுதே எங்களுடைய கிராமத்தில் ஒரு வருஷம் கிறிஸ்மஸுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது பொதுவாகவே கிறிஸ்மஸுக்கு இந்த ஷேரிங் பற்றி அதிகமாக பேசுவாங்க யார் வந்தாலும். அப்போ அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க, வட இந்தியாவில் நிறைய பழங்குடியின மக்கள் ஒரு ட்ரெஸ் தான் வச்சுருப்பாங்க, வேறு ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்காது. இன்னும் நிறைய இன்டீரியர் காடுகளுக்குள்ள சரியான ட்ரெஸ்ஸே இருக்காது அப்படிலாம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் 3 பிள்ளைகள் இருந்து 3 ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா 4 பிள்ளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருந்தா 4 ட்ரெஸ் எடுப்பீங்க இல்லையா? அப்படி நீங்கள் 4 ட்ரெஸ் எடுங்க. அந்த எக்ஸ்ட்ரா உள்ள ஒரு ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸை வட இந்தியாவில் இருக்கிற பழங்குடியின மக்களில் தேவையுள்ள மக்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு அந்த காலத்தில் அவர் சொன்னார். அது எங்களுடைய மனதில் அப்படியே இந்த பசுமரத்தாணி போல் படிஞ்சிருச்சு. ஏன்னா பிற்காலத்தில் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போதே எனக்கு 22 வயது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 12 வயசு, 13, 14 வயசு அந்த காலகட்டத்திலேயே இந்த மாதிரியான அந்த பிரசங்கங்கள் அவர்கள் சொன்ன அந்த சின்ன சின்ன தகவல்கள், சின்ன சின்ன அந்த ஓமை சம்பவங்கள் அது அப்படியே எங்களுடைய மனசில் பதிஞ்சிருச்சு. அதனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்று வரை கடந்த ஒரு 40 வருஷமாகவே பழங்குடியின மக்களுக்கு இந்த பண்டிகை காலங்களில் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை தர்றார். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். அது மாதிரி நீங்களும் கூட இந்த கிறிஸ்மஸுக்கு வட இந்தியாவில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு ஊழியம் செய்கிற அந்த ஊழிய ஸ்தாபனங்கள், உங்களுக்கு தெரியும் நிறைய ஸ்தாபனங்கள் இருக்குது. அந்த ஊழியங்களோடு நீங்கள் இணைஞ்சி அவங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. கூடுமானவரை புது ட்ரெஸ்ஸாக எடுத்து இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்புனீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த கிறிஸ்மஸில் அப்படி ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.